நமஸ்தே டு எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் நல்ல செயல்களை செய்யவும் கற்கவும் எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம். பிரம்மநாதம். விவேகானந்தரின் பொன்மொழிகள். நீ எந்த செயல் செய்தாலும் உன் மனம் ஆன்மா அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், இயற்கையை போற்றுதல், பெண்மையை போற்றுதல் ஆகிய நற்பண்புகள் மாணவர்களிடையே ஊட்டப்பட வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை துளிகள். Today's NEP update. The vision of allowing students to pursue professional courses like engineering in their mother tongues. No language will be imposed on any student, but enabling provision should be made to ensure bright students are not deprived of technical education due to lack of knowledge of English. என்ன சொல்றாங்கன்னா, தொழில் சார்ந்த கல்வியும் தொழில்நுட்ப கல்வியும் தாய்மொழியில கற்கலாம். தாய்மொழியில கற்கிறதால பசங்களுக்கு ஈஸியா கான்செப்ட் புரியும். லாங்குவேஜால ஒரு குழந்தையோட படிப்பு தடைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பப்பட்ரி ஷோ நம்ம பிபிஎல் 1 and 2 ஸ்டார்ட் செய்ய போறாங்க. பப்பட்ரி ஷோனா என்ன அப்படின்னா பொம்மைகளை வச்சு பசங்க கிட்ட இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது இந்த பப்பட்ரி ஷோ. இந்த பப்பட்ரி ஷோல இன்னைக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறாங்க. அதுல இருந்து என்ன மாறுங்கிறத நீங்க தான் சொல்லணும். நமஸ்தே எவ்ரிவன். நமஸ்தே மோனிகா. இன்னைக்கு எனர்ஜெட்டிக்காவே எல்லாரும் சொல்லுங்க நமஸ்தே. Namaste children. Namaste Moji. Very good. Okay. இன்னைக்கு செஷன் என்ன அப்படிங்கறது புஷ்பா சிஸ்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு செஷன் எதை பத்தினதுன்னா பப்பட்ரி ஷோஸ் பத்தி. ஓகேவா? இப்போ அந்த செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்களா யாரு இவரு? தாத்தா. தாத்தா உங்ககிட்ட பேச ஆசைப்படுறாரு. பாப்போம். வணக்கம் தாத்தா. வணக்கம் குழந்தைகளா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்த்ததுல. இன்னைக்கு அந்த கூட நானும் சேர்ந்து கத்துக்க போறேன். நன்றி தாத்தா, நீங்க எங்க கூட இருந்து அழகா கத்துக்க போறேன்னு சொல்லிருக்காரு. நீங்களாம் கூட இன்னைக்கு ஜாலியா கத்துக்க போறீங்க. ஓகேவா? சரியா? எல்லாரும் சொல்லுங்க ஹே ஹே. ஹேண்ட்ஸ் அப். Hands down. Hands up. Hands down. Okay, sound claps பண்ணிக்கலாமா? Sound claps. Very good. Okay. தாத்தா வரைக்கும் நீங்க கொஞ்ச நேரம் ஓரமா உட்கார்ந்துங்க. So first பப்பட்ரி பத்தின பிரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். பப்பட்ரினா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இதுல இன்னுமே சில கருத்துக்கள்லாம் நம்ம கொஞ்சம் டவுட் இருக்கலாம். சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதல்ல ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். போலாமா? எஸ். ஓகே. சோ பப்பட்ரி பார்த்தாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்குமே அது ரொம்ப பிடிக்கும். பட் ஈஸியா அட்ராக்ட் பண்றது பாத்தீங்கன்னா குழந்தைங்களை இல்லையா? ஏன்னா குழந்தைங்களுக்கு பொம்மைகள்னா ரொம்ப பிடிக்கும். சோ இந்த கோட்ஸ் படிப்போம். The best feeling in the world is knowing that you are the one who made the baby smile. இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ல PPTL 1 and 2ல ஒரு குழந்தை சிரிக்கிறது எப்படி இருக்கும்னா ஒரு பல ரோசஸ் நம்ம கையில கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு ஆனந்தமா இருக்கும் குழந்தை சிரிக்கிறது. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை சிரிக்காம இருந்துச்சுனாலும் அது எல்லா என்டையர் கிளாஸ் ரூம்லயுமே அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டா தான் இருக்கும். எல்லா குழந்தைங்களும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சோ ஒரு குழந்தையை சிரிக்க வைக்கணும், ஒரு குழந்தைகிட்ட ஈஸியா மிங்கிள் ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பப்பட்ரியை கொண்டு குழந்தைகிட்ட பேசலாம். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணலாம். சோ இந்த மாதிரியான பப்பட்ஸ் யூஸ் பண்றது ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பப்பட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்தை முதல்ல அட்ராக்ட் ஆகிறது எதுக்கு? டாய்ஸ் இல்லையா? டாய்ஸ். ஏன் டாய்ஸ் அட்ராக்ட் ஆகுது? ஹேண்டி, சாஃப்ட், colors. Very good. So அந்த டாய்ஸ்ல இருக்க
டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அதுவும் இல்லாம ஒரு குழந்தை நல்லா வீண் அழறப்போ நம்ம என்ன கொடுப்போம், கையில குழந்தைக்கு ஈஸியா ஒரு கிளி கிளிப்போ ஒரு டாயோ கொடுப்போம். அது என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த குழந்தையோட அட்டென்ஷன் அப்படியே கிராஸ் பண்ணி என்னமோ வித்தியாசமான விஷயம் வந்து நம்ம கையில கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அந்த குழந்தைங்க அந்த டாய்ஸ்க்கு ஈஸியா அட்ராக்ட் ஆகுறாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பில்லோ இருக்கு இல்லையா. இப்போ ஒரு குழந்தைங்க வந்து எந்த விஷயத்த வந்து ஈஸியா வந்து பழகுறாங்களோ, எப்போ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு மெமரியில இருக்கோ அந்த விஷயத்த அவங்க கூடயே வச்சுப்பாங்க. எக்ஸாம்பிள்னா குழந்தை நிறைய நம்ம தூங்க வைப்போம். ஸோ அவங்களுக்கு பில்லோ வந்து ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். எப்பயுமே ஒரு சில குழந்தைங்க வந்து பில்லோலயே கர்டல் பண்ணிப்பாங்க. ஸோ பில்லோ ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி டாய்ஸ், இந்த கிளி கிளிப்பு, கலர் கலரான டாய்ஸ், இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லா குழந்தைங்களுமே அட்ராக்ட் ஆன விஷயத்த நம்ம திருப்பி கொடுக்குறப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும், வீட்டுல இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் வந்து ஸ்கூல்ல இருக்கும். ஸோ அதனால அந்த குழந்தைங்க ஈஸியா நம்ம கூட பழக ஆரம்பிப்பாங்க. ஸோ பப்பட்ரியை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு சின்ன சஜஷன். ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன் ஹாப்பியா இருக்காங்க? You are playing with the toys இல்லையா. ஸோ அதனால பாருங்க அவங்களே மெயின் வந்து ரொம்ப சந்தோஷமா அழகா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டாய்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த டாய்ஸ் மூலியமா குழந்தைங்களை வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட பேசுறப்போ பழகிறப்போ அது இன்னுமே வந்து குழந்தைங்களுக்கு நல்ல அட்ராக்டிவா இருக்கும். இங்க பாருங்க, இது ஒரு பப்பட்ரி ஷோ சரியா. ஒருத்தவங்க வந்து பப்பட்ரி ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு குழந்தையாவது அவங்க தலை திரும்பி இருக்கான்னு பாத்தீங்களா? எல்லா குழந்தைங்களுமே அப்படியே ஃபுல் அட்டென்ஷன் வந்து அந்த பப்பட்ரி ஷோ மேலதான் இருக்கு. ஏன் சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி இருக்கு குழந்தைங்களுக்கு? ஹாப்பியான பிகாஸ் என்னன்னா அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது பொம்மை பேசுற மாதிரி நிறைய வாய்ஸ், இந்த பப்பட்ரி ஷோன்றது பண்றப்ப என்னன்னா நிறைய வாய்ஸ் மாடுலேஷன், அதே மாதிரி அதை நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி டிஃப்ரெண்ட் பப்பட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றப்போ குழந்தைங்களுக்கு அது நல்லாவே அட்ராக்ட் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா குழந்தைங்களோட ஃபுல் கவர் எல்லா அட்ராக்ஷனுமே எதுல இருக்கும்னா அந்த பர்டிகுலர் மேன் எல்லாம் யார் வந்து அந்த பப்பட்டர் மேல தான் கண்டிப்பா இருக்கும். யார் அந்த ஷோ பண்றாங்களோ அவங்க மேல. ஸோ அந்த பொம்மைங்க மேலேயும் இருக்கும். ஸோ நம்ம வந்து இது வந்து ஈஸியான மெத்தட். நம்மளோட கான்செப்டா இருந்தாலும் சரி, கண்டென்ட்டா இருந்தாலும் சரி, ஸ்டோரி டெல்லிங்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாங்க பப்பட்ரி மூலியமா வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா குழந்தைங்களுக்கு போய் சேரும். இங்க பாருங்க, இது வந்து ஒரு டீச்சர், அவங்க கூட வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து இப்போ ஒரு குழந்தை வந்து இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா சில குழந்தைங்க வந்து சோஷியலா பழக மாட்டாங்க, நிறைய குழந்தைங்களோட பேச மாட்டாங்க, உம்முன்னு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய டைம் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். எப்படின்னா மொபைல் ஃபோன் குழந்தைகிட்ட முதல்ல வந்து அமைதிப்படுத்துறதுக்காக மொபைல் ஃபோன் கொடுப்பாங்க. மொபைல் ஃபோன் கொடுக்குறப்ப என்ன ஆகுது, குழந்தை ஆட்டோமேட்டிக்கா அதுல வர நாய்ஸ், அதுல வர மியூசிக், கலர்ஃபுல்லா இருக்கிறத பார்த்து அட்ராக்ட் ஆகி அந்த உலகத்துல போறப்போ நார்மலா நம்ம கம்யூனிகேஷன்ன்றது பண்றப்போ ஒரு பர்சன் டு பர்சன் கம்யூனிகேஷன் இருக்கிறப்போ என்ன ஆகும்னா ஒரு பர்சன் எப்படி எக்ஸ்பிரசிவா ஃபீல் பண்றாங்க. நம்ம சிரிச்சா இன்னொருத்தவங்க சிரிப்பாங்க, இப்போ நம்ம முறைச்சா இன்னொருத்தவங்க வந்து முறைக்கிறாங்க, ஒரு ரியாக்ஷன் வரும் இல்லையா. பட் இந்த மொபைல் ஃபோன் கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இப்போ நீங்க வந்து கொடுக்குற ரியாக்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு போய் சேரவே சேராது. மொபைல் வந்து நமக்கு எந்த எமோஷன்ஸும் தரப்போறது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைங்க எப்படின்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டா சிரிக்காம எதையுமே ஷேர் பண்ணிக்காம அவங்களோட உலகத்துல அப்படி இருந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம இந்த மாதிரி பப்பட்ரி ஷோஸ்லாம் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ குழந்தைங்க வந்து நம்ம கூட ஈஸியா பழக ஆரம்பிப்பாங்க, நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க, அவங்களோட இமோஷன்ஸை வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற குழந்தைங்க எல்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆவாங்க, எக்ஸ்பிரசிவ் ஆவாங்க, ஒரு பப்ளிக்கா ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்ல பேசக்கூடிய தைரியம் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அப்போ பப்பட்ரி கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? எஸ். ஓகே. ஸோ இங்க பாருங்க, இந்த குழந்தை ரொம்ப டல்லா இருக்காரு. அப்போ அவங்க டீச்சர் வந்து ஒரு பப்பட் வச்சு அழகா பேசுறாங்க. டீச்சர் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட குழந்தை ஆட்டோமேட்டிக்கா பொம்மை கூட பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா. அவங்களோட மனசுல இருக்கிறது தான் பொம்மை மூலியமா வரப்போகுது. ஸோ ஒரு குழந்தையோட சைக்காலஜி ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் இமோஷன்ஸ். இதுல பாத்தீங்களா குழந்தைங்க எப்படி இருக்காங்க உங்களுக்கு தெரியுதா? என்ன பண்றாங்க? ஒவ்வொரு குழந்தையும் சிரிக்கிறாங்க, சேடா இருக்காங்க. எஸ், எக்ஸ்பிரசிவான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒரு குழந்தை வந்து எக்ஸ்பிரசிவா ஆகிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் இருக்காது, வெளிக்கொண்டு வர்றதுக்கான என்விரான்மெண்ட் இருக்காது. அந்த சமயத்துல அந்த குழந்தைங்க அந்த பொம்மை மூலியமா காமிக்கிறப்போ அவங்களோட இமோஷன்ஸையும் அவங்களோட சைக்காலஜியும் ஒரு ஈஸியா ஒரு மென்டரால புரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப
பப்பட்ரி யூஸ் பண்ணி ஈஸியா குழந்தைகளை வந்து அட்ராக்ட் பண்ணி பேசி பழகலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பப்பெட்ஸ் அண்ட் டைப்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய பப்பெட்ஸ் பப்பட்ரி அதெல்லாம் சொல்றோம். பப்பெட்ஸ் என்னென்ன மாதிரியான பப்பெட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து வித்தியாசமான பப்பெட்ஸ் இருக்கு. எப்படி எதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ ஹேண்ட் பப்பெட் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல்ல இருக்கு இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு அந்த தாத்தா காமிச்சேன் இல்லையா, தாத்தா பேசினாரு இல்லையா, அதுவுமே ஒரு ஹேண்ட் பப்பெட் தான். ஸோ இது வந்து ஒரு ஃப்ராக். ஃப்ராக். இது வந்து ஹேண்ட் பப்பெட். இது ஹோல் ஹேண்ட் வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஹேண்ட் பப்பெட். வேற யாருன்னா ப்ளீஸ் ட்ரை பண்றீங்களா ஹேண்ட் பப்பெட்? இப்போ இந்த குழந்தைங்க வந்து ஹேண்ட் பப்பெட் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த குழந்தைங்களோட இமோஷன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஓகேயா? ஜட்ஜ் பண்ணுங்க. இந்த தாத்தா டைல் தைக்க போறாரு, ட்ரெஸ் தைக்க போறாரு. இன்னைக்கு வந்து மழை பெய்யுது, நான் ரொம்ப சேடா இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் ஹாப்பியா இருக்கேன். வந்து நீங்க இதுலயே வந்து உங்களால வந்து குழந்தைங்களை வந்து ஜட்ஜ் பண்ணிக்க முடியும் அவங்க இமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நேஹா எதுக்கோ சேடா இருக்காங்க. இவர் வந்து ஸ்டோரி டெல்லிங்ல வந்து நல்லா ஸ்டோரி சொல்றாரு. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அழகா ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கேட்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன மனசுல இருக்கோ அந்த பதில் வரும். அப்போ குழந்தைங்களை ஈஸியா நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்க எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பப்பெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நார்மலா பொம்மலாட்டம்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி கம்பி யூஸ் பண்ணி வந்து பப்பெட்டை வந்து ஆட்டுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரிங் பப்பெட். அதை வந்து நம்ம நிறைய டான்ஸ் ஆட வைக்கலாம், பப்பெட்டை பேச வைக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. அது ஸ்ட்ரிங் பப்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஷேடோ பப்பெட். ஷேடோ அப்படிங்கிற பேர்லயே இருக்கு. நம்ம எப்படின்னா ஷேடோஸ் கிரியேட் பண்ணி அதுல பப்பெட். நார்மலா வந்து இப்போ டாகுக்கு ஷேடோ பண்ணலாமா? இந்த ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த தம் ஃபிங்கர் வந்து இப்படியே லிஃப்டடாவே இருக்கணும். இது ஒரு ஷேடோ. நம்ம வந்து இந்த கேண்டில் லைட்ல நைட் டைம்ல வந்து கரண்ட் போகிற சமயத்துல கேண்டில் லைட்ல வந்து இது நம்ம டாக் வந்து பார்க் பண்ற மாதிரியே பண்ணலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஷேடோஸ் மூலியமா பண்றது ஷேடோ பப்பெட். அட் தி சேம் டைம் வந்து இந்த வேஷ்டிக்கு பின்னாடி கூட இந்த பொம்மைகள்லாம் வச்சு பொம்மலாட்டத்துக்குலாம் பார்த்துருக்கீங்களா, பொம்மையெல்லாம் வச்சு பொம்மை பின்னாடி ஷேடோ மாதிரி காமிச்சு அதில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க, இந்த முகுந்தா பாட்டில் வந்து ஒரு ஷேடோ மாதிரி கிரியேட் பண்ணி ஃபுல்லாக அந்த மச்சாவதாரம் எல்லா அவதாரத்தையும் காட்டுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஷேடோ பப்பெட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக் ஆர் ராட் பப்பெட். ஸ்டிக் யூஸ் பண்ணி பண்றது. இப்போ நம்ம கிட்டயே ஒரு ஸ்டிக் பப்பெட் இருக்கு, ஸ்டிக் ராட் பப்பெட். ஸோ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் பப்பெட். இது பின்னாடி பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக் பப்பெட். இதுவுமே ஸ்டிக் பப்பெட் தான். இப்போ இதுலயே வந்து நம்ம ராட் ஃபிக்ஸ் பண்ணியும் இந்த மாதிரி பப்பெட்ஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ராட் பப்பெட் சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் ராட் எல்லாம் யூஸ் பண்ணி பண்றது வந்து ஒரு ராட் பப்பெட் சொல்லுவாங்க. இது வந்து நீங்க கேட்கலாம், இந்த பப்பெட்ஸ் இப்படி இது மட்டும் தான் டைப்ஸா அப்படின்னு கேட்கலாம். பட் நம்ம நம்ம வந்து இது மட்டும் தான் டைப்ஸா அப்படின்னு கேட்கலாம். பட் இதையும் தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்கு பப்பெட்ரியில. பப்பெட்ரியில வந்து நம்மளே நமக்கு பிடிச்ச மாதிரியான டாய்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி தச்சு அது மாதிரி கூட நம்ம பப்பெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளே பேப்பர்ல பண்ணலாம், பேப்பர்ல பப்பெட்ஸ் பண்ணலாம். எந்த மாதிரியான இன்னோவேஷன் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கிரியேட்டிவிட்டி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பப்பெட்ரியில அதை வந்து கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு மோட்டிவேட் தி ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து எக்ஸ்பிரசிவா இருக்கிறப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், குழந்தைய பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகி அவங்க மோட்டிவேட் பண்ணுவோம். இப்போ இன் சென்ஸ் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்டா இருக்காங்க, எதுவுமே எக்ஸ்பிரஸ்
எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கிற குழந்தைகளை எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சு அந்த குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட். இப்போ உங்களுக்கு வந்து இந்த பப்பட்ரியில வந்து குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதுல வந்து கண்டென்ட் சப்ஜெக்ட் சொல்லி இதை வந்து எல்லாத்தையும் வந்து இது மூலியமா சொல்லி கொடுக்குறது, ஸ்டோரி டெல்லிங், அதே மாதிரி வந்து கலர்ஸ் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரியான நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பப்பட்ரி மூலியமா கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கு இது இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம கண்டென்ட்லயும் வந்து குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்களுக்கே தெரியாம அவங்க லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட், டு ஆட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இப்போ நார்மலா ஒரு குழந்தைக்கு வந்து சில குழந்தைங்க இப்பெல்லாம் சிரிக்கிறதே கிடையாது. அவங்களால சிரிக்க முடியாத காரணம் என்னன்னா மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிறது. ஸோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நார்மலா பப்பெட் வந்து யூஸ் பண்றப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் டெவலப் ஆகும். எப்படின்னா காமெடி பண்ணலாம் பப்பெட்லயே. Stimulates imagination. இப்போ நம்ம வந்து ஒரு பப்பட்ரிங்கிறத வந்து இப்படிதான் பண்ணணும்ன்றது கிடையாது, ஸ்டோரி தான் சொல்லணும், இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொம்மை கொடுக்குறப்போ அவங்க மனசுல இருக்க இமோஷன்ஸ் எல்லாம் வருது, அவங்களோட இமேஜினேஷன் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா stimulates imagination. The most obvious benefit of puppet play is encouraging the child's imagination and creativity. ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு விஷயத்துக்கு இன்னொன்று வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களுக்கு வந்து இமேஜினேஷன் வந்து வளர ஆரம்பிக்கும். அடுத்து இமோஷனல் டெவலப்மெண்ட். சில குழந்தைங்க வந்து யார் கூடயும் பேசாம தனிமையிலேயே இருப்பாங்க. அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களா பண்ணி சந்தோஷமா பட்டு விஷயங்கள் செய்யறப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இமோஷனல் டெவலப்மெண்ட் உருவாகும். என்னன்னா ஸ்ட்ராங் ஆவாங்க குழந்தைங்க, எல்லாரும் கூடயும் பழக ஆரம்பிப்பாங்க. ஸோ இமோஷனல் டெவலப்மெண்ட். இம்ப்ரூவ்ஸ் மோட்டார் ஸ்கில்ஸ். நம்ம எப்பயுமே சொல்றது குழந்தை வந்து ஓரளவுக்கு நடந்து ஸ்கூலுக்கு வர்ற சமயத்துல என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லி டெவலப்னு சொல்றேன், அப்பயும் அவங்க குழந்தை தான். அப்ப என்ன ஆகும்னா மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது. சில குழந்தைங்க வந்து அந்த ஏஜ்ல பென்சில் பிடிச்சி எழுதவே ஆரம்பிப்பாங்க. சில குழந்தைங்களுக்கு ஹோல்டு கூட பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னுமே அந்த மோட்டார் ஸ்கில்ஸ்ல வந்து டெவலப்மெண்ட் இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம வித்யாலயாவுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்காக. ஸோ அந்த சமயத்துல இந்த பப்பட்ரியும் வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ஹேண்ட் பப்பட்ஸ்லாம் யூஸ் பண்றப்போ நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. அட் த சேம் டைம் ஃபிங்கர் பப்பட்ஸ். ஃபிங்கர் பப்பட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹேண்ட் பப்பட்ங்கிறது ஹோல் ஹேண்ட்ல போட்டுப்போம் இல்லையா, ஃபிங்கர் பப்பட்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபிங்கருக்குமே பப்பட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட 2 ஃபிங்கர் பப்பட் இருக்கு. ஒன்னு வந்து ஃபிஷ், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா காக். ஸோ வந்து இதுல ஒரு பிளஸ் என்னன்னு சொல்லுங்க. எஸ், அட் அ டைம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வரலாம். இப்போ ஸ்டோரி டெல்லிங் இப்போ ஹேண்ட் பப்பட் யூஸ் பண்றோம்னா 2 பப்பட் யூஸ் பண்ணலாம், 3 பப்பட் யூஸ் பண்ணலாம். பட் ஆனா அட் த சேம் டைம் நிறைய கேரக்டர்ஸ் கொண்டு வரணும்னா நம்ம கண்டிப்பா ஃபிங்கர் பப்பட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் ஸ்டோரியில மறந்துட்டாங்களோ ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த பப்பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா எதை மறந்துட்டாங்கிறத அவங்க கையை பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபிங்கர் பப்பட். அடுத்து வந்து லேர்ன் எட்டிக்வேட். அதாவது ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா கற்கிறதுக்கு வந்து ப்ராப்பரா கற்கிறதுக்கு நார்மலா இப்போ வந்து ஒரு செக்ஷன்ல இருந்து ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் போறப்போ குழந்தைங்களுக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம LSRW ஸ்கில்ஸ் சொல்றோம், லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. ஸோ அதுல வந்து கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ நார்மலா குழந்தைங்களுக்கு வந்து இந்த கிரேடுக்கு அப்புறம் இந்த கிரேட் போறப்போ அந்த ஸ்கில்ஸ் டெவலப் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில கண்டென்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், சில கான்செப்ட்ஸ் ஃபியூ கான்செப்ட்ஸாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும்ன்றது மட்டும் இல்லாம அதை ப்ராப்பரா பேஸ்மெண்ட் ப்ராப்பரா தெரிஞ்சுக்காங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ அதை ப்ராப்பரா சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற சமயத்தை இந்த மாதிரி ப்ராக்டிக்கலா பப்பட்ரிலாம் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறப்போ அது இன்னுமே அவங்களுக்கு ஆழமா பதியும், அவங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ
அடுத்து பூஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இன் ஸ்பீக்கிங் அண்ட் ரீடிங். குழந்தைங்களை ஆட்டோமேட்டிக்கா வெளியே கொண்டு வந்து நல்ல படிக்கும் பேச முடியும் அப்படிங்கறத கொண்டு வரும் இல்லையா. பேசுங்க, ஸோ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, நீங்க உங்களால முடிஞ்ச ஸ்டோரி சொல்லுங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்க சொல்றப்போ குழந்தைங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ ஸ்பீக்கிங்ல வந்து அவங்க நல்லாவே வந்து பேச முடியும் இல்லையா. ரீடிங் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீடிங் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சில டயலாக்ஸ் எல்லாம் கொடுப்போம். டயலாக்ஸ் கொடுத்து இது படிக்கணும்னு சொல்லலாம். அதுலயே வந்து ரீடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பப்பெட்ஸ் யூஸ் பண்ணி ACAT கேட் சொல்லி கொடுக்கறது, இப்போ தாத்தா யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்த மாதிரி தாத்தாவே வச்சு தாத்தா சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா ரீடிங்குமே வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமா லிசனிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோரிஸ் பப்பெட்ஸ் எல்லாம் பார்த்து கதை கேட்கிறப்போ, இன்ஃபர்மேஷன் கான்செப்ட்ஸ் எல்லாம் கேட்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து லிசனிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆயிடும். குழந்தைங்க வந்து எப்பவுமே வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சில அட்டென்ஷன்லாம் இல்லாம இருப்பாங்க. அப்போ லிசனிங் ஸ்கில் டெவலப் ஆயிடும். ஓகே, கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். சவுண்ட் கிளாப்ஸ். ஸ்லோ கிளாப். சைலண்ட் கிளாப்ஸ். சைலண்ட் கிளாப்ஸ். சைலண்ட் கிளாப்ஸ். சவுண்ட் கிளாப்ஸ். ஓகே, என்ன பப்பட் இது? ஷேடோ பப்பட். வெரி குட். சோ இதுல இருந்து ஷேடோஸ் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க இல்லையா. சோ ஷேடோ பப்பட் பாருங்க, ஸ்பாரோலாம் பண்ணிருக்காங்க. ஸ்பாரோலாம் பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பப்பட். இது நான் காமிச்சேன் இல்லையா. ஃபிங்கர்ஸ் இதுல 4 கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ 4 அனிமல்ஸ் இருக்கு இதுல. சோ ஃபிங்கர் பப்பட். இவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவரோட பேரு ஜிம் ஹென்சன். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் பப்பெட்டர். ரொம்பவே வந்து ஃபேமஸான பப்பெட்டர். பப்பெட்ரி ஷோ அப்படின்னு சொல்லி போட்டாலே ஜிம் ஹென்சனுடைய பப்பெட்ரி ஷோஸ் தான் வரும். இவர் வந்து மப்பெட்ஸ் அப்படிங்கறது கூட புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னன்னா, அவரோட இன்னோவேஷன்ல ஒரு டாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய காமெடி சென்ஸ் இருக்கிற மாதிரியான ஷோஸ் எல்லாம் வந்து மப்பெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ரொம்பவே பிரபலமானவர். நம்ம வந்து உடனே நினைக்கலாம், அப்போ பப்பெட்ரி அப்படிங்கிறது அமெரிக்கால இருந்து தான் வந்துச்சா, அப்போ வந்து அமெரிக்கன் சிட்டிசன் தான் கண்டுபிடிச்சாரா, அப்போ நமக்கு வந்து ஐடியா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் ஆனா உண்மையா சொல்லணும்னா பப்பெட்ரி ஷோங்கிறது நம்ம ட்ரெடிஷன்லயே இருக்கு. ரொம்ப ஆதி காலத்துல இருந்தே இருக்கு இல்லையா. எப்படி நீங்க சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம், எப்படி ஆதி காலத்துல இருக்கு? பொம்மலாட்டம். வெரி குட், பொம்மலாட்டம் இல்லையா. பொம்மலாட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஆதி காலத்துலயே செஞ்சுட்டு இருக்கோம். பட் நடுவுல மறந்துட்டோம். அப்போ நார்மலா நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயம் வந்து அழியுது அப்படிங்கிறப்போ அதை கண்டிப்பா ஆசிரியர்களான நம்ம கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரியா. சோ அதனால வந்து இதை நம்ம மறக்க கூடாது. இது வந்து ஜிம் ஹென்சன். நம்ம ஜிம் ஹென்சனை விட நம்ம தமிழ்நாட்டுல பப்பெட்ரி ஷோஸ்ங்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஃபேமஸ் ஆகும். அதுவும் குழந்தைங்களுக்கு லேர்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சோ இங்க பாருங்க, பொம்மலாட்டம். இது வந்து ஸ்ட்ரிங் பப்பெட் தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கயிறு மாதிரி இருக்கு இல்லையா. இதெல்லாம் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி பொம்மலாட்டம் பண்றது ஸ்ட்ரிங் பப்பெட்ஸ். இது வந்து ஸ்டிக் பப்பெட். ராமாயண கதைகள், அதுவும் தசரா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்த்தன் சைட்ல எல்லாம் நார்மலா வந்து தசரா டைம்ல ராமாயணத்தை வந்து போட்டு குழந்தைங்களுக்கு காட்டுவாங்க. இதுல ஒரு பிளஸ் என்ன தெரியுமா, நம்ம வந்து என்னதான் மொபைல கொடுத்து ஊத்து பார்க்க சொல்லி குழந்தைங்களுக்கு கொடுத்தா கண்டுதான் கேட்டு போகும். ஆனா இந்த மாதிரி பப்பெட்ரி ஷோஸ் பார்க்கறதுனால குழந்தைங்களுக்கு கண் கேட்டு போகுமா? கண்டிப்பா கேட்டு போகாது. நம்ம ஆதி காலத்திலே நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பப்பெட்ரி ஷோஸ் மூலியமா தான் நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா. அப்பெல்லாம் நாடக கதைகள், இந்த மாதிரி பொம்மலாட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமா நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் இல்லையா. சோ அது எல்லாமே இந்த பப்பெட்ரி மூலியமா தான் நம்ம கத்துக்கிட்டோம். சோ அப்ப நம்ம ஆதியில இருந்து இந்த விஷயத்தை கத்துக்கிட்டப்போ இதை மறக்கலாமா? நம்ம கலையை மறக்கலாமா? மறக்க கூடாது. சோ இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். சோ இமேஜினரி வேர்ல்ட். ஒரு சைல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொம்மை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நார்மலா ஒரு சைல்டு, எல்லா சைல்டுக்குமே வந்து ஒரு சின்ன ஃபேவரட் பொம்மை இருக்கும் இல்லையா. அப்போ அந்த குழந்தை வந்து அந்த பொம்மை கூட தான் அந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க, விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு குழந்தையோட இமேஜினரி வேர்ல்டுக்கு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க இமோஷன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க எப்படி வந்து எக்ஸ்பிரசிவா இருக்காங்களா இல்லையா, எதுல லேக் ஆகுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அந்த பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மை மூலியமா நீங்க வந்து உங்க குழந்தைகிட்ட வந்து எக்ஸ்பிரசிவா கேட்கலாம். பப்பெட்ரி மாதிரியே உங்க அந்த பொம்மையை யூஸ் பண்ணி நீங்க உங்க குழந்தைகிட்ட பேசுறப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டை வந்து குழந்தைக்கு வந்து உருவாக்கும். அம்மாக்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தை உருவாக்கும். சோ தட் அவங்களோட இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளேயும் நம்மளால போக முடியும். Happy child is a garland of roses. So நார்மலா ஒரு குழந்தை சிரிச்சதுன்னா நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து பல விஷயங்கள் கோடி கோடியா கொடுத்தாலும் நமக்கு வந்து எப்படி ஒரு குழந்தையோட சிரிப்பை வந்து நம்மளால விலை வாங்கவே முடியாது. அவ்வளோ ஒரு விலை மதிப்பு இல்லாதது வந்து ஒரு குழந்தையோட புன்னகை இல்லையா. ஸோ வந்து the happy child is a garland of roses அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ நம்ம கண்டிப்பா வந்து நம்மளோட சைல்டை வந்து எப்பயுமே சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது.
ஸோ இந்த கோட்ஸ் ஃபைனலாக வந்து நான் எல்லா டீச்சர்ஸ்க்கும் வந்து இந்த கோட்ஸ் வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். த பெஸ்ட் டீச்சர்ஸ் ஃப்ரம் த ஹார்ட், நாட் ஃப்ரம் த புக். இந்த வித்யாலயாவில் இருக்க எல்லா டீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட்லேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, நாட் ஃப்ரம் த புக். ஹார்ட்லேருந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுனால தான் அந்த விஷயங்கள் நிறைய வந்து குழந்தைங்களுக்கு போய் அழகாக ரீச் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் டீச்சர்ஸ். Now this is boosting section and for this I welcome you all. எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நர்வஸாக இருக்கு because you all are grown up child இல்லையா? ஸோ இப்போ உங்க எல்லாரையுமே உங்களோட சைல்டுஹுட் பீரியட்க்கு கூட்டு போகிறோம். ஓகேவா? எல்லாருமே இப்போ சைல்டுஹுட், அதாவது உங்க குழந்தை பருவத்துக்கு நாங்கள் உங்களை எடுத்துட்டு போகிறோம். யாருக்கெல்லாம் ட்ரெயின் பிடிக்கும்? குழந்தைங்களா பதில் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் ட்ரெயின் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெயின். வெரி குட். எல்லாருமே ட்ரெயின் ஓட்டலாமா? வரீங்களா? ஓகே. இப்போ நம்ம முதல்ல ஃப்ரூட் எக்ஸ்பிரஸ் கையில ஃப்ரூட்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க ப்ளீஸ். ஃப்ரூட் இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் முன்னாடி வரலாம். இப்போ நம்ம ட்ரெயின் ஓட்ட போறோம். சவுண்ட் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஸ்லோவா ஓடணும். ஃபாஸ்டா கொடுத்தனா ஃபாஸ்டா ஓடணும். ஓகேவா? இப்போ இங்க ஃப்ரூட் ஜங்ஷன். ஓகேவா? இந்த ஃப்ரூட் ஜங்ஷன் கிட்ட வரும்போது உங்க கையில என்ன ஃப்ரூட் வச்சிருக்கீங்களோ அதை 2 டைம்ஸ் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்பாயா அப்படின்னா பப்பாயா பப்பாயா அப்படின்னு சொல்லணும். ஓகேவா குழந்தைங்களா? சொல்லலாமா? பப்பாயா பப்பாயா. Pineapple. Watermelon. Banana. Mango. Ding ding. Train number PPPL1 Fruit Express இன்னும் சற்று நேரத்தில் ஃப்ரூட் ஜங்ஷன் வந்து சேரும். Thank you so much. ஓகே, ஸ்டோரி முடிச்சிட்டு திரும்ப நம்ம வெஜிடபிள் ட்ரெயின் ஓடலாம். ஓகேவா? தேங்க் யூ. இளவரசி கதையின் கதாபாத்திரம் ராஜா, ராணி, இளவரசி, இளவரசன், சூனியக்காரி. கதைக்குள் பயணிப்போமா? ராஜா ராணி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, இளவரசனோ இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் இளவரசியை காணோம். இளவரசி எங்க போனா யாருக்குமே தெரியல. வாங்க கதைக்குள்ள போய் இளவரசியை தேடுவோம். கதைக்குள் பயணிப்போம். இளவரசியை இளவரசியை கடத்தி என்ன பண்ண போற தெரியுமா? இந்த காட்டையை மாயத்தோட மாட்ட போறேன். சிம்பரே சிம்பரா சிம்பரே சிம்பரா. இளவரசி நானே, இளவரசி நானே,
மாயக்காட்டிலே மாயக்காட்டிலே கோட்டையுள் அடிமையாய் கோட்டையுள் அடிமையாய் படு 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 கிக்கி கிக்கி கிக்கி. அட பொன்னே, நீ யாரு? நீ என்ன இங்க பண்ற சூனியக்காரி கோட்டையில? நான் தான் இந்த நாட்டின் இளவரசி. அந்த சூனியக்காரி இந்த கடத்தி கொண்டு அடைச்சு வச்சிருக்கா. அடக்கடவுளே, அப்படியா? அப்போ நீங்க தான் இளவரசியா? இளவரசியை காணோம்னு இளவரசெல்லாம் தேடிட்டு இருந்தாரு. நீங்க இங்க வந்து இந்த சூனியக்காரி கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? அவ காட்டுல இருக்க மிருகங்களையும் இப்படிதான் கொல்றா, உங்களையும் கடத்தி வச்சுட்டா. கவலைப்படாதீங்க இளவரசி, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். எனக்காக நீ உதவி பண்றியா? இந்த கோட்டையில இருந்து நான் எப்படி ஆட்சி தப்பிக்கணும்? எனக்கு உதவி பண்ணு. நிச்சயமா இளவரசி, நான் போய் என்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லி எப்படினாலும் இளவரசருக்கு செய்தி சொல்லி உங்களை காப்பாற்ற சொல்றேன். போயிட்டு வரவா? சரி கிளியே, ரொம்ப நன்றி உன் உதவிக்கு. கிக்கி படு 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 படு. கிக்கி கிக்கி கிக்கி. யானை நண்பா, யானை நண்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இளவரசியை காணோம்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த இளவரசி எங்க இருக்காங்க தெரியுமா? அந்த மந்திரக்காரியுடைய கோட்டையில மந்திரக்காரி அடைச்சு வச்சிருக்கா இளவரசிய. அப்படியா? அப்போ நம்ம என்ன பண்றது? இளவரசிய நம்ம எப்படிதான் காப்பாத்தணும்? நான் உன்கிட்ட இந்த செய்தியை சொன்னேன்ல, இது போய் நம்ம நண்பர்கள் கிட்ட எல்லாம் சொல்லு. எப்படின்னா இளவரசர் காதுக்கு சேர்த்துடுவோம். இளவரசர் எப்படினாலும் இளவரசியை காப்பாத்திடுவார். சரி, அப்படியே பண்றேன். ஏய் தவளை நண்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? அது நம்ம இளவரசி இருக்காங்களே, இளவரசி, அவங்கள அந்த சூனியக்காரி அந்த கோட்டையில வச்சிருக்காடா. போயிட்டு எப்படினாலும் இளவரசர் கிட்ட சொல்லிடு. நீ தான் எப்ப பாரு பேசிக்கிட்டே இருப்ப. உன்கிட்ட தான் சொல்றது சரி, செஞ்சிடுறியா? நான் கரெக்டா பண்ணிடுவேன். உனக்கு என்ன பத்தி தெரியாதா? பிரபா 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 இப்பயே போறேன். அட அணிலே, பிரபா 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 பிரபா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அது என்னன்னா, இளவரசி இருக்காங்களே, இளவரசி, அவங்கள கடத்தி கோட்டையில அந்த மந்திரக்காரி வச்சிருக்கா. அதனால நீ என்ன பண்ற தெரியுமா? போயிட்டு இத எப்படினாலும் இளவரசனோட குதிரை கிட்ட சொல்லிடு. குதிரைனா இளவரசன் என்ன பேசினாலும் பேசுவான், என்ன சொன்னாலும் அதுக்கு புரியும். அதுக்கும் அதோட விஷயத்தை எல்லாம் சொல்ல தெரியும் இளவரசன் கிட்ட. எப்படினாலும் குதிரை கிட்ட சொல்லிடு. குதிரை போய் இளவரசன் கிட்ட சொல்லிட்டோம், இளவரசன் வந்து காட்டுக்குள்ள காப்பாத்தட்டும். ரபா 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 ரபா. ஓ, அப்படியா? இதெல்லாம் நடக்குதா? அச்சச்சோ, இளவரசி பாவம் இத்தனை நாளா காணாம இந்த சூனியக்காரியோட கோட்டையிலையா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படின்னா அதை இளவரசன் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துருவோம். ஏய் குதிரை, உனக்கு ஒரு விஷயம் சொல்றதுக்காக நான் வந்தேன். அது என்னன்னு தெரியுமா உனக்கு? அது நம்ம கோட்டை இருக்குல்ல காட்டுக்குள்ள, அந்த சூனியக்காரியோட கோட்டை. அதுக்குள்ள இளவரசியை கடத்தி வச்சிருக்கா அந்த சூனியக்காரி. மந்திரம் செஞ்சு மிருகங்களுக்கு மட்டும் கெடுதல் செய்யாம சூனியக்காரியோட ஆட்டம் இளவரசி மேலையும் காட்டிட்டா. நம்ம கண்டிப்பா இந்த இளவரசியை காப்பாத்தணும். இளவரசன் கிட்ட இதை எப்படின்னா சொல்லிடு. போயிட்டு வரேன். இளவரசே, இளவரசே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு குதிரை நண்பா. அது நம்மளுடைய அரசி இருக்காங்களா, அரசி, அவங்களை கடத்துறது யாருன்னு தெரியுமா?
அந்த இளவரசியை கடத்தினது வேற யாருமே கிடையாது, அந்த சூனியக்காரி தான். அவளுடைய அராஜகம் இன்னும் தாங்க முடியல. நம்ம எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மளுடைய நாட்டுடைய இளவரசியவே அந்த சூனியக்காரி கடத்திருப்பா. வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் நம்ம இளவரசியை காப்பாத்துவோம். கண்டிப்பா குதிரை நண்பா, இப்பவே புறப்படலாம் வா. இது சூனியக்காரியா இளவரசானா பார்க்கலாம் வா. உங்க எல்லாருக்கும் நான் போட்ட திட்டம் தெரிஞ்சிச்சோ? விட மாட்டேன். வாங்க, நான் மாய நதியை உருவாக்கி உங்க எல்லாரையும் அதுக்குள்ள அடைச்சு வைக்க போறேன். மாயக்காரி கரடியாக மாறிவிட்டாள். ஜிம்பரே 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 ஜிம்பா ஜிம்பரே 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 ஜிம்பா ஜூபு. இந்த மாய நதியா மாறட்டும், இந்த நதி மாய நதியா மாறட்டும். ஜிம்பரே ஜிம்பரா ஜிம்பரே ஜிம்பரா ஜூபு. குதிரை நண்பா, என்ன நடக்குது இங்க? நான் நதியில விழுந்துட்டேன். என்ன இது? என் உருவம் மாறுது. நான் புலியா மாறிட்டு இருக்கேன். நான் சிங்கமா மாறிட்டேன். இப்போ என்ன பண்றது? நான் இப்போ எப்படி போய் இளவரசியை காப்பாற்ற போறேன்? யார் எனக்கு உதவி செய்வா? இளவரசி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் தான் கிளி. உங்களுக்காக தூது சொல்லி அனுப்பிச்சேன் இல்லையா? அந்த கிளி நான் தான். இளவரசி இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நீங்க உருவம் மாறினதுனால கவலைப்படாதீங்க. உங்களை நான் இளவரசி கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். வாங்க என் கூட. நன்றி கிளியே, வா போகலாம். கிக்கி கிக்கி. என்ன இது? கோட்டை கதவு மூடி இருக்கே. இப்ப எப்படி நாம உள்ள போறது? இளவரசி, நீங்க கவலைப்படாதீங்க. அந்த மந்திரக்காரி கோட்டை கதவை மந்திரத்தை வச்சு மூடி வச்சிருக்கா. நான் மந்திரம் சொல்லி கோட்டை கதவை திறந்துடுங்க. சிம்பரே சிம்பரா சிம்பரே சிம்பரா சூபு. கதவே திற. ஐயோ, சிங்கம் வந்துருச்சு, சிங்கம் வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? யாரா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இளவரசி, பயப்படாதீங்க. இது யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இது நம்மளுடைய இளவரசன். அந்த சூனியக்காரி வச்ச மாய நதியில இளவரசன் விழுந்து உருவம் மாறிட்டாரு, சிங்கமா மாறிட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க இளவரசி. இளவரசரே, என்னை காப்பாத்தவா வந்திருக்கீங்க? சூனியக்காரி வர்றதுக்குள்ள எப்படியாச்சும் நாம கோட்டைக்கு தப்பிச்சு போகணும். நண்பர்களே வாங்க, எல்லாரும் சேர்ந்து இளவரசனையும் இளவரசியையும் காப்பாத்தணும். வாங்க நண்பர்களே, வாங்க வாங்க. ஒற்றுமையே பலம். வாங்க. எல்லாரும் வந்து வசமா மாட்டிக்கிட்டீங்களா? என் மாய நதியில எல்லாரும் இதுல மாட்டிக்கோங்க.
சிம்பரா சிம்பரே சிம்பரா ஜூ. எல்லாரும் கூண்டில் அடைவீராக. இளவரசரே, இப்ப நாம என்ன பண்றது? அந்த சூனியக்காரி நம்ம எல்லாரையும் கூண்டுல அடைச்சிட்டாலே இனி நாம எப்படி தப்பிக்கிறது? யாரு நம்மள காப்பாத்த போறா? ஆஹா, நம்ம இருக்கிறத யாரும் பார்க்கல. நம்ம இப்படின்னா அந்த சூனியக்காரியோடைய கம்பை எடுத்துட்டு போய் இளவரசர் கிட்ட கொடுக்கணும். அந்த மந்திரக்கோல்ல தான் அவளுடைய சக்தி எல்லாம் அடங்கி இருக்கு. இப்போ அதை நான் கொண்டு போய் கொடுத்தா இளவரசர் அதை உடைச்சிடுவாரு. சூனியக்காரியோடைய சக்தி போயிடும். சோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் கண்டிப்பா இந்த கம்பை மந்திரக்கோலை எடுத்துட்டு போக போறேன். எனக்கு எல்லா மிருகங்களும் உதவி பண்ணுங்க. நான் செய்யறத யாரும் உங்க கண்களால பார்த்து காட்டி கொடுத்துட கூடாது. தெரியாத போலயே இருங்க. தோ வரேன். இளவரசி, மந்திரக்கோலை தூக்கி போட்டுட்டேன். எப்படினாலும் நீங்க அதை எடுத்துருங்க. எடுத்து அந்த மந்திரக்கோலை உடைச்சிடுங்க. அப்போ கண்டிப்பா அந்த சூனியக்காரி அவளுடைய சக்தி எல்லாம் இழந்துடுவா. தர்மம் தான் வெல்லும். நீங்க வேணா பாருங்க, அவ அழியறதுக்கான நேரம் வந்துடுச்சு. சீக்கிரம். சிம்பரே சிம்பரா சிம்பரே சிம்பரா, நான் விட மாட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கவே நடக்காது. சிம்பரே சிம்பரா சிம்பரே சிம்பரா. அதையும் பார்ப்போம். இப்போ நான் இந்த மந்திரக்கோலை உடைக்க போறேன். இனி உன்னால எதுவும் பண்ண முடியாது. வேண்டாம், உடைக்காதீங்க. அப்புறம் நீங்க பெரிய விளைவுகளை சந்திக்க கூடும். சிம்பரே சிம்பரா சிம்பரே சிம்பரா ஜூ. என்ன இது? என்னோட சக்தி வேலை செய்யலையே. ஐயோ ஐயோ, என்னால முடியல, மயக்கம் வருது. சூனியக்காரி, நீ பண்ணிட்டு இருந்த கெடுதலுக்கு இன்னைக்குதான் முடிவு. இளவரசர் ஒரு முடிவு செஞ்சுட்டாரு. இன்னைக்கு அவர் செஞ்ச முடிவை நேரமும் நீ நிறைவேற்றிட்டாரு. இனிமேல உன்னோட ஆட்டம்லாம் இங்கே பண்ண முடியாது. எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கோங்க. இளவரசரை வாங்க, நாம அப்பாவையும் அம்மாவையும் போய் பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க, போகலாம். குழந்தைகளா, இந்த கதையை பாத்தீங்களா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? சூனியக்காரி மிருகங்களுக்கு எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம இளவரசியை கடத்திட்டு வந்துட்டா. அவ நிறைய தீமை செஞ்சதுனால அவளுக்கும் கடைசியா அவ தீமை செஞ்சதுக்கான பயனா அவளுக்கும் தீமையே நடந்து அவ இறந்துட்டா. நம்ம நன்மை செய்யறப்போ நமக்கும் நன்மையே வரும், தீமை செய்யறப்போ நமக்கு தீமை தான் வரும். சரியா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? பிறருக்கு உதவி செய்யணும், நன்மையை செய்யணும். சரியா? நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கோங்க குழந்தைங்களா. இந்த நாடகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இளவரசி நானே, இளவரசி நானே, கோட்டையில் ஆனந்தமாய், கோட்டையில் ஆனந்தமாய். கிளியே, என் கூட வரியா நீ கோட்டைக்கு? இளவரசி, நான் உங்களை அப்பப்போ வந்து பாக்குறேன். எனக்கு இப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் உதவி